வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா WWE என்ன நிலைமையில் இருக்குது அதை பேசுகிறதோட காஃபி கிங்ஸ்டர் அவரை பற்றி வருவோம். அண்ட் கைஸ் ஆண்ட பரம்பரை அதான் சொல்லுவோம்ல, இப்போ நம்ம ஆண்டு ஒரு இப்போ இந்த பிராக்கு ஜான்சினா இவங்களாம் கோல்பர்க்கு ஏஜ் ஸ்டைலு இவங்களாம் ஆண்ட பரம்பரை லெஜண்ட்ஸு. அப்போ இவர் சும்மாவா? இவரும் ஆண்ட பரம்பரை லெஜண்ட் தாங்க. காஃபி கிங்ஸ்டர் கிட்டத்தட்ட 17 வருஷமா, ஆமாம் 17 வருஷமா WWE வாய்ச்சிருக்காரு. எப்போலேருந்து ஒரு மிட் கார்டு ரெஸ்லரை வேர்ல்டு சாம்பியன் ஆக்கினாரு வின்ஸ் மெக்மேனு. 14 டைம் 14 டைமா 16 டைமா வந்து டேக் டீம் சாம்பியன், 4 டைம் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பு, ஒரு டைமு யூஎஸ்ஏ சாம்பியனு, பல சாதனை பண்ணார். ஆனால் இவங்கள போய் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தியா, அதான் பொறுத்துக்கவே முடியல. எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு எந்த வாரத்துக்கு பயன்படுத்தினாலும் அந்த வாரத்துக்கு பயன்படுவார் காஃபி கிங்ஸ்டர். பட் சேவியர் ரூட்ஸ் அந்தளவுக்கு இல்லாட்டும் காஃபி கிங்ஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு இருக்கும். பட் யூஸ் பண்ண தெரியாமல் WWE மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். இது ட்ரிபிள் ஹெச் வேலையான்னு கேட்டிங்கன்னா ட்ரிபிள் ஹெச் வேலையில் இந்த டிகேஓ குரூப் என்ன பண்ணுறானுங்கன்னா, ஒரு நல்ல ரெஸ்லரு அவருக்கு இப்போ ஸ்டோரி லைன் இல்லை, எதுக்குப்பா சும்மா சம்பளம் கொடுக்கணும், தூக்கி போடுமேன்னு தூக்கி போகிறாரு. அதான் தவறு. இப்போ சில ரெஸ்லருக்கு ஸ்டோரி லைன் இல்லாமல் இருக்கலாம், பட் நீங்கள் பின்னாடி இவங்களெல்லாம் எதிர்பார்க்கணும். ஏன்னா நல்ல ஸ்டோரி லைனில் இருக்கிறவங்களே வச்சுக்கிட்டு நீங்கள் வலிச்சு அவங்களுக்கே ஃபியூடு நடத்தினா அதுவும் நல்லா இருக்காது. சில டைமில் கோஃபி கிங்ஸ்டர் மாதிரி ஆளை ரிட்டையர்மெண்ட் பண்ணாச்சு, இந்த ரிலீஸ் பண்ணாங்களே சில அலிஸ்டர் பிளாக் அந்த மாதிரி ஒரு ஆளை அப்படி இப்படி கூட்டணி சேர்த்து பயங்கர ட்விஸ்ட்டு கொடுத்து அப்படி இப்படி நடத்தினா தான் நல்லாயிருக்கும். பட் ஃபுல் ஸ்பாயிலு. இவனு ஏன் ட்ரிபிள் மடங்கு 4 மடங்கு சம்பளம் வருது, அவ்வளோ லாபம் பார்க்குறீங்க டபிள்யூடபிள்யூவில் நீங்கள். இப்போ வின்ஸ் மெக்மேன் இருக்கும் போதெல்லாம் டபிள்யூடபிள்யூ ஓட்டினா போதும், அந்த காசில் அவர் சம்பாதிக்கலாம் பார்த்துக்கல, அது இருந்தாலும் ஒரு சம்பாரணம் வந்தது. ஆனால் டிகேவார் நல்லா பத்தலைன்னு சொல்லிட்டு அதான் சொல்லுவாங்களே, இப்போ ஒரு வாரத்துக்கு டெய்லி தங்க மூட்டை போடுது, அந்த லிமிட்டை வச்சுக்கணும். தங்க மூட்டை போடுதா, சரி அந்த தங்கத்தை எடுத்து வச்சுக்கணும். எனக்கு பத்தலை ஒரே மூட்டை நான் கோடீஸ்வரனான்னு சொல்லிட்டு வார்த்தை அர்த்த பார்த்தா இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அந்தமாரி கதை டபிள்யூடபிள்யூ பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி தான் ஃபுல்லு. இப்போது அதான் குந்தர் வந்து நான் வெளியே போஸ்டர்லேயே காமிச்சிருப்பேன். குந்தர் வந்து டிகேவார், கீழே டிராகன்லி இருக்காருல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ. இப்போ குந்தர் கைத்தை பிடிச்சி முடிச்ச கதை தான் இருக்குது. டிகேவார் டபிள்யூடபிள்யூஏ முடிச்சு விட்டாங்க, ஃபுல் இதாகிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ என்ன நினச்சிட்ருக்கானுங்க, இந்த குந்தர் இந்த மாதிரி இப்போது கரண்ட்டில் இருக்காங்களே ட்ரூ மேக்கண்டர், ரோமனு இவங்களாம் வச்சுக்கிட்டு இருக்கலாம் பார்க்குறாங்க. இவங்களாம் வச்சுக்கிட்டு இவங்களுக்குள்ளே வலிச்சு எத்தனை டைம் மேட்ச் நடத்துவோம் சொல்லு. இவங்க ரிட்டையர் ஆக மாட்டாங்க, இவங்க பெஸ்ட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்து ரிலீஸ் ஆக மாட்டாங்க, பெஸ்ட்டில் இருக்கவங்க வச்சுக்கோங்களா. இவங்களுக்குள்ளே ஸ்டோரி நடத்துவியா? எப்படி நல்லாயிருக்கும் சொல்லு. ஒரு 20 பேர் வச்சுன்னா 20 பேர்த்துலேயே நடத்துவியா நீ மண்ணு பக்காவா? நடத்த முடியாதுல்ல. 40 பேர் இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். 40 பேர் இருந்தால் தான் இடைப்பட்ட நேரத்தில் இப்போ அலிஸ்டர் பிளாக் தேவைப்பட்டால் அலிஸ்டர் பிளாக் வந்து ஒரு பக்காவான வில்ல பண்ணி வளர்க்கலாம். டபிள்யூடபிள்யூ ஒருத்தனை ஃபுல்லாக அமுக்கலாம், வளர்க்க நினச்சா வளர்த்தும் விடலாம். அந்த மாதிரி பண்ணுறதை விட்டுட்டு இவனுக்கு ரிலீஸ் பண்ணுறவங்களாமா. இவனுக்கு வந்து ஆள் இல்லைன்னா அவர் நல்லா பண்ணலாம், ரிலீஸ் பண்ணுறவங்களாம். சரி ஒருத்தவங்க 2 பேர்த்த 1 வருஷம் கான்ட்ராக்ட் போடுறீங்க, இந்த எம்எஃப்டி கதையை முடிச்சு விட்டீங்க, அது ரைட்டு. கோஃபி கிங்ஸ்டர் என்ன பண்ணானுங்க, அவர்லாம் இன்னும் பல காலம் சண்டை போட்டு இன்னும் நல்ல எஃபெக்ட் மூமெண்ட்டு தேவைப்படுது. இந்த மாதிரி பண்ணி விட்றீங்க நண்பர்களே. இன்னொரு பெரிய செய்தி என்னென்னா, மிஸு பக்கம் திரும்பினாலும் திரும்பிடுவானுங்க. இன்னும் சில நேம்ஸ் அக்கிரா டோசாவா, அப்புறம் நிறைய லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிறானுங்க. மிஸு போன டைமே ஜஸ்ட் மிஸ்டில் தப்பிச்சு வந்தார், இந்த டைம் ஸ்டோரி போயிட்டுருக்கு அப்படி இப்படின்னு. அதனால் மிஸ் இருக்கார். இன்னும் கொஞ்ச நாள் மிஸ்ஸு ஸ்டோரிலாம் போச்சுன்னா அவரையும் தூக்கி கிடச்சிடுவாங்க. 2 டைம் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனு அவரெல்லாம் ரிட்டையர் ஆச்சு, அவரெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், என்ன நடக்குன்னே தெரியாச்சு, விட்டு தள்ளுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ஷெட்யூல் இப்போ தெரிய வந்திருக்கு. ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்க போகிறாரு. நமக்கெல்லாம் ஒரு ட்ரீட்டு. இப்போது கிட்டத்தட்ட பேக்லேஷ் வர 3 வாரம் இருந்துச்சா, வந்துட்டார். இன்னும் 2 வாரம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வருவார். இன்னொரு வாரம் நினச்சா இன்னும் அதுக்கடுத்து பேக்லேஷ் முடிஞ்சு கண்டினியூஸாக 3 வாரம் 4 வாரம் இருக்கிறாரு ரோமன் ரெயின்ஸ். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் இருக்கார். அதை விட்டா அதுக்கப்புறம் ஜூன் மாதம் இந்த நைட் ஆஃப் த சாம்பியனாக இத்தாலி பேப்பர் நடக்குமா, கிளாஸ் அடுத்த இத்தாலி, அதுக்கு வராரு நைட் ஆஃப் சாம்பியனு. ஜூன் மாதம் வரைக்கும் தலைவன் கண்டினியூஸாக அந்த நைட் ஆஃப் சாம்பியன் வரைக்கும் வராரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபிஷியலாக டபிள்யூடபிள்யூ சொல்லியிருந்தாங்க, ஜூன் பாதி வரைக்கும் வராருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜூன் மாதம் ஷெட்யூலை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் ரோமன் ரெயின்ஸ் கண்டினியூஸாக பார்க்க போகிறோம் 2 மாதம் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் என்ன ஒன்று தெரியாது. அவ்வளோதாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டு நெக்ஸ்ட் ஒரு தகவல் சந்திக்கலாம். பை பை கைஸ்.